காவிரி பூம்பட்டினத்திலிருந்து கண்ணகியும் கோவலனும் உறையூர் மற்றும் திருவரங்கம் வழியாக கொடும்பாளூர் என்னும் இடத்தை அடைந்தனர். தென்னவன் சிறுமலையின் வலப்பக்கம் வழியாக சென்றால் மதுரையை அடையலாம். சிறுமலையின் இடப்பக்க வழியாக சென்றால் திருமால் குன்றம் அழகர் மலை வழியாக மதுரை செல்லலாம். இவ்விரண்டுக்கும் இடைப்பட்ட வழியில் சோலைகள் மிகுந்த ஊர்களும் காடுகளும் உள்ளன. அவ்வழியாக சென்றால் 3 வழிகளும் சந்திக்கும் மதுரை பெருவழியை அடைந்த மதுரை செல்லலாம். கோவலனை கண்ணகியும் கவுந்தியடிகள் இடைப்பட்ட வழியிலேயே அழைத்து சென்றார். மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையின் தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம் சென்று வேங்கை கானல் என்னுமிடத்தை அடைந்தாள். உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுளை பற்றி பார்ப்போம். உரைப்பாட்டு மடை என்பது சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடை. இது உரைநடை பாங்கில் அமைந்திருக்கும் பாட்டு. வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்பி விடுவது மடை. உரை என்பது பேசும் மொழியின் ஓட்டம். இதனை செய்யுளாக்கிய வயலில் பாய்ச்சுவது உரைப்பாட்டு மடை. நூல்வெளி சிலப்பதிகாரம் புகார் காண்டத்தின் இந்திர விழா ஊரெடுத்த காதையிலிருந்து இப்பாடப்பகுதி எடுத்தாளப்பட்டுள்ளது. ஐப்பெருங்காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்று சிறப்பிக்கப்படுகிறது. மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறுகிறது. இது புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என்று 3 காண்டங்களையும் 30 காதைகளையும் உடையது. கோவலன் கண்ணகி மாதவி வாழ்க்கையை பாடுவது மணிமேகலை காப்பியத்துடன் கதை தொடர்பு கொண்டிருப்பதால் இவ்விரண்டும் இரட்டை காப்பியங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். சேர மரபைச் சேர்ந்தவர். மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீயே அருளுக என்றதால் இளங்கோவடிகளும் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என இக்காப்பியம் படைத்தார் என்பர். நூல்வெளி நம் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்ட கவிதை தி.சோ. வேணுகோபாலனின் கோடை வயல் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இவர் திருவையாற்றில் பிறந்தவர். மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திர இயல் பேராசிரியராக பணியாற்றியவர். எழுத்துக்கால புதுக்கவிஞர்களில் ஒருவர். இவரின் மற்றொரு கவிதை தொகுப்பு மீட்சி விண்ணப்பம்.